அதே மாதிரி 2007 தாராபுரம்ங்கிற ஒரு ஊர்ல பள்ளிவாசல்ல பன்னி தூக்கி போட்டாங்க. பன்றி அறுத்து பள்ளிவாசலுக்குள்ள போட்டாங்க. அப்ப முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் நம்ம தௌஹீத் ஜமாத் உட்பட எல்லாருமா சேர்ந்து பெரிய போராட்டம் எல்லாம் பண்ண பிறகு அவர் இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு ஆளை கைது பண்றாங்க. இவங்க உடனே டைவர்ட் திசை திருப்புறக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஈரோட்ல போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கடவுள் சிலை உடைச்சு விட்டாங்க. அவங்கள உடைச்ச என்னவாக முஸ்லிம் மேல வந்துருல, முஸ்லிம் மேல போட்டு பயங்கரமாக ராமகோபால் போய் பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு. கடைசியில பார்த்தா செஞ்சது யாருன்னு கேட்டா இந்து முன்னணிக்காரன். இவங்களே இந்துக்கள் நம்புறாங்க. வேடிக்கை பாருங்க, இந்துக்கள் நம்புறாங்க. நீ கடவுள்னு நினைக்கிறியே, அந்த கடவுள் சிலை அவன் உடைக்கிறான். அவனுக்கு பக்தி எல்லாம் கிடையாது. அவன் முஸ்லிம் அழிக்கணும், முஸ்லிம் ஒழிக்கணும், தலைவன் ஆகணும். அதான் அவனுடைய நோக்கமே தவிர உன் கடவுள் மேல அவனுக்கு பக்தி இருக்கணுமா இல்லையா? அவன் அதை உடைச்சு விட்டு என்ன செஞ்சான், முஸ்லிம் மேல பழி போட பார்த்தா அதை கண்டுபிடிச்சதை பார்க்கணும். அதே மாதிரி தென்காசியில ஒரு தேரை எரிச்சாங்க. தேர் வெளியே நிப்பாட்டி இருக்கும்ல, தேரை எரிச்சு விட்டாங்க. எரிச்சுட்டு முஸ்லிம்கள் எங்களுடைய தேரை எரித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னான். கடைசியில விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க, முஸ்லிம் இருக்கல இந்து முன்னணிக்கு தேரை எரிக்கிறான். பாருங்க, தேருங்கிறது உனக்கு எவ்வளவு புனிதமானது. அதான் கடவுளை தூக்கி வச்சுட்டு உற்சவம்லாம் விடுவேன். அந்த தேரை கொண்டே தீ வச்சு விட்டு முஸ்லிம் மேல பழி போட்டானே. அப்புறம் நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணி உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடி தேரை எரிச்சு நம்ம போராட்டம் பண்ணோம். எது கண்டுபிடிச்சோம், முஸ்லிம் மேல பழியை போட்டாங்க, பழியை துடைக்கணும் என்பதற்காக போராட்டம் பண்ணி கடைசியில் என்ன வந்துச்சு, யாருன்னு கேட்டா இந்து முன்னணிக்காரன். இந்துக்கள் விளங்கணும், இவங்க கோயிலையும் கொண்டு வைப்பாங்க, தேரையும் கொளுத்துவாங்க, காந்தியையும் கொள்ளுவாங்க அப்படின்னு விளங்கணுமா இல்லையா? அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா, தென்காசியில சில கொலைகள் கலவரங்கள் நடக்குது. நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா இங்கிட்டு 10 வரை பிடிக்கிறான் போலீஸ். இங்கிட்டு போய் ஆடு கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது. என்ன பண்ணாங்க, அப்படி டைவர்ட் பண்ணி முஸ்லிம் பக்கம் எதிர்ப்பு அரசாங்கத்தை திருப்புறதுக்காக வேண்டி அங்க தென்காசியில RSS ஒரு ஆபீஸ் இருக்குது. அந்த ஆபீஸ்ல என்ன பண்ணிவிட்டாங்க, குண்டு வச்சு விட்டாங்க. எப்படி குண்டு வைக்கிறாங்க, அவங்க எல்லாம் வெளியே போய்கிட்டு குண்டு மட்டும் வெடிக்கணும், நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி அந்த வெறும் ஆபீஸ்ல என்ன செய்யறான், குண்டை வச்சுட்டு RSS அலுவலகத்தில் குண்டு வச்சா அது யாரா இருக்கும், பள்ளி வாசல்ல குண்டு வச்சாலே அது யார் மேல போடுற, எங்க மேல போட்டா RSS ஆபீஸ்ல கொண்டு வச்சா கண்டிப்பா முஸ்லிம் தான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லிம் கொண்டு வைத்து விட்டார்கள். பயங்கர பரபரப்பு பேப்பர்ல 2 நாள். கடைசியில பார்த்தா பாருங்க, சிவான்னு ஒருத்தன், ரவின்னு ஒருத்தன், குமார்னு ஒருத்தன், லட்சுமி நாராயண சர்மாங்கிற ஒருத்தன், இன்னொரு 3 பேரு. இவங்க தான் RSS காரன், இவன் தான் குண்ட வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு போலீசார் ஒழுங்கா துப்பு துளைக்கி இவங்க தான் செஞ்சாங்க என்று சொல்லி அவங்களை கண்டுபிடிச்சு 24/1/2007 அந்த பேப்பர்ல பரவாயில்ல செய்தி வருது. எப்ப வருது, 4 நாளா முஸ்லிம் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா யார் வச்சிருக்கிறா, அப்ப RSS அவனுடைய அலுவலகத்துல அவனே குண்டு வைக்கிறான்னு எப்படிப்பட்ட ஆளா இருப்பான். இவங்க நோக்கம் என்ன வழங்குது, அவங்களுக்கு எதை வேண்டாம் அழிப்பான். முஸ்லீம் அழிக்கப்படுவார்களே ஆனால் அதுக்காக நாங்க என்ன செய்வோம், எதை வேண்டாம் அழிப்போம், யாரை வேண்டாம் அழிப்போம். அப்ப இவர்கள் என்ன வச்சிருக்கிறான், அவர்களே மதிக்கக்கூடிய ஆட்களை காலி பண்ணி விட்டாவது என்ன செய்யணும், முஸ்லிம்கள் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு செயல்படுவதற்கு இது ஒரு ஆதாரமா இருக்குது.